ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிரைவிங் லைசன்ஸுக்காக இனிமேல் அலைய தேவையில்லை. இந்த டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வீடு தேடி டிரைவிங் லைசன்ஸ் அனுப்பப்படும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையை தமிழக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த புதிய நடைமுறை என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பெறப்படும் ஓட்டுநர் உரிமம் இனி விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கே வந்து சேரும் என தமிழக அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அதில் குறிப்பிடும் நாள் நேரத்தில் அங்கு சென்று முதலில் ஓட்டுநர் பழகுனர் உரிமம் எடுத்து 1 மாத இடைவெளிக்கு பின் ஓட்டுநர் உரிமம் பெறலாம். காலையில் வாகன ஆய்வாளர் முன்பு ஓட்டி காட்டி ஃபோட்டோ எடுத்து கொண்ட பின் மாலையில் ஓட்டுநர் உரிமம் நேரில் சென்று பெற வேண்டும். இதுவே தற்போதைய நடைமுறை இருந்து வந்தது. இதில் புதிய நடைமுறையாக இனி ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரரின் வீடுகளுக்கு தபாலில் அனுப்பும் வசதி இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் விண்ணப்பதாரர் ஒரு முறை சென்று ஓட்டி காட்டி தேர்ச்சி அறிவித்த பின் ஓட்டுநர் உரிமம் பெற என அலைய தேவையில்லை. இதற்காக வழக்கமான ஓட்டுநர் உரிம கட்டணமான ரூபாய் 520 உடன் தபால் செலவுக்காக ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும். இதே நடைமுறையில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் உரிமம் பதிவு சான்றிதழும் தபால் மூலமாகவே வழங்கப்பட உள்ளன. விண்ணப்பத்தில் குறிப்பிடும் முகவரி தவறாக இருந்தாலோ விண்ணப்பதாரர் வீட்டில் இல்லை என்றாலோ ஓட்டுநர் உரிமம் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு திருப்பி விடப்படும். இந்த சூழலில் விண்ணப்பதாரர் அதனை பெற அலுவலகத்திற்கு சென்று சரியான சுய விலாசம் எழுதி தபால் உரைய அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். அதனை மீண்டும் வீட்டு முகவரிக்கே அனுப்பி வைப்பார் என அந்த புதிய நடைமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்டிஓ அலுவலகத்தில் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸுக்காக நம்ம எடுத்து வந்த பைக்கை வந்து ஓட்டி காமிப்போம். ஓட்டி காட்டின அப்புறமா அது ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ சாயங்காலம் நம்மளுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அங்கேயே இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறைகள் வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்எல்ஆர் எடுத்து 1 மாத காலம் ஆகியும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து அனுப்பப்படுது. ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக நீங்கள் வந்து அலைய தேவையில்லை. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வந்து ஓட்டுநர் உரிமத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோ எடுத்த அப்புறமா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். உங்களுடைய அந்த ஓட்டுநர் உரிமம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக உங்களுடைய வீடு தேடி உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுநர் உரிமம் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸுக்காக 50 ரூபா வாங்குறாங்க. 520 + 50 570 ரூபா வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து வசூலிக்கப்படுது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறைக்கு அமல்படுத்திட்டாங்க தமிழக அரசாங்கம். இது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கிழக்கமாக தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.